எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஜீரோதால இருக்கிற சாட்டிங் பிளாட்ஃபார்மை பற்றி வந்து பார்க்கலாம். ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து அப்சர்வ் பண்ணேன். நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பெய்டு சாட்டிங் டூல் வெர்ஷன்ஸ் வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே அப்படி கிடையாது. அதாவது நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் ட்ரேடிங் வியூ, அதுக்கப்புறமா investing.com இந்த மாதிரி இருக்கிற சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி கூட பெட்டராக வந்து ட்ரேட் பண்ணலாம். இது வந்து ஒரு லிமிட்டிங் பிலீஃப் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஒரு ஜீரோதாவில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங் வியூவோட மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கிற சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோதாவில் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது தெரியல. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே வந்து நான் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ என்னோடய பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறமா இது செகண்ட் லெவல் செக் வந்து இது என்ன கேட்கும். இது வந்து ஜீரோதாவில் இருக்கிற ஒரு ஆப்ஷன். இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் இது நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட கூகுள் ஆத்தென்டிகேட்டரை வந்து நீங்கள் இதை லிங்க் பண்ணும்போது எவ்ரி 5 மினிட்ஸுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த பாஸ்வேர்டு நீங்கள் இங்கே என்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து இது வந்து அலோவ் பண்ணும். ஸோ இது வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் ஒரு ஜீரோதா பிளாட்ஃபார்முக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே இந்த இடத்துலேருந்து ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி 3 சார்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் ஐக்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ட்ரேடிங் வியூ அப்படின்னு ஒன்று இருக்குன்றதே வந்து தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். ஸோ ட்ரேடிங் வியூ அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு சார்ட்டை வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த சார்ட்டை நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ட்ரேடிங் வியூவில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜீரோதாவில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பாப்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்டடாக வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு 3-4 இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, சார்ட்டை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிலையன்ஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ரிலையன்ஸோட மந்த்லி சார்ட்டை போய் பாருங்கள். ஸோ இப்போ இந்த மந்த்லி சார்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளாட்டு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்விங் மேலே போயிருக்கு, திருப்பி வந்து கரெக்டாக இருக்குது, திருப்பி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், அதுக்கப்புறமா திடீர்னு மார்க்கெட் ஏறி இருக்குது. ஸோ இந்த சார்ட்டை வந்து பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000லேருந்து 2017 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பெருசாக மூவ் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 10-17 வருஷம் வந்து அது ஒன்றும் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணல. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2017லேருந்து இப்போ ஒரு 2002 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கு. ஸோ ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு வந்து இது இப்படி தான் தெரியும். ஏன்னா சார்ட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது தப்பு அப்படின்றது ஈஸியாக வந்து புரியும். ஏன் இது நான் தப்பு அப்படி சொல்கிறேன்னு வந்து பாருங்கள். ஸோ 2000 வந்து இந்த ஸ்டாக் வந்து ஆரம்பிக்கும் போது 16 ரூபா, 2004 வந்து இது 40 ரூபா, 4 வருஷத்தில் டபுள் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா 2006 இது 137 ரூபா. அப்போ 40 ரூபாயிலேருந்து 137 ரூபா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 டைம் வந்து மேலே போயிருக்கு. அதுக்கப்புறமா 2007 இது 250 ரூபா, 130 ரூபாயில் வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டபுள். இப்போ இதே வந்து நீங்கள் வந்து ஒரு 26 ரூபாய் 27 ரூபாய்க்கும் வாங்கும்போது கிட்டத்தட்ட 10 டைம் மேலே போயிருக்கு. ஆனால் அந்த மூமெண்ட்டே இங்கே வந்து உங்களுக்கு பெருசாக தெரியல. அதுக்கப்புறமா திருப்பி வந்து 2008லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 ரூபா போயிருக்கு. 20 ரூபாயில் வாங்கி 2007 கிட்டத்தட்ட 600 ரூபா போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 டைம்ஸ்க்கு மேலே வந்து அது போயிருக்கு. ஆனால் அந்த மூவே இங்கே வந்து பெருசாக வந்து உங்களுக்கு இல்லாத மாதிரி இந்த சார்ட் வந்து உங்களுக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. திருப்பி இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கிட்டத்தட்ட 800 ரூபாயிலேருந்து அது 200 ரூபாய்க்கு மூவ் ஆனது. இந்த பாருங்கள் 800 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய்க்கு இறங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 200% இறங்கியிருக்கு. ஆனால் அந்த மூவ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சின்ன கரெக்ஷன் மாதிரி வந்து இந்த சார்ட்டில் வந்து காமிக்குது. இப்போ நம்ம பெரிய மூவ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த இடத்துல தான் 800 ரூபாயிலேருந்து 1600 ரூபா 100% ஏறி இருக்குது. ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய மூவ் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல 1500 ரூபாயிலேருந்து இப்போ 2500 ரூபா, ஜஸ்ட்டு வந்து ஒரு 70% ஏறி இருக்குது. இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மூவ் இருக்கிற மாதிரி காமிக்குது.
கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறனால போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது நீங்கள் திரும்ப திரும்ப இது பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த பேசிக் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லேட்டஸ்ட் ஸ்டேஜில். சரி, ஸோ இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், இங்கே இருந்துக்கு அப்புறமா அதாவது ரீசெண்டாக தான் இந்த ஸ்டாக் மேலே போகுது அப்படின்னு வந்து தெரியும். ஆனால் உண்மையிலேயே இந்த ஸ்டாக் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் மேலே தான் இருக்குது. இது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த சார்ட்டிங்கில் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த லாகை வந்து டிக் பண்ணுங்கள். இந்த சார்ட்டோட இன்ஃபர்மேஷன் அப்படியே மாறும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 50 ரூபாயிலிருந்து 700 ரூபாய்க்கு ஏறினா அந்த மூமெண்ட் எவ்வளோ பெருசு காமிக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா 800 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் ஏறினது எவ்வளோ கம்மியாக காமிக்கு பாருங்கள். 50 ரூபாயில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு 700 ரூபாய் போனது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 டைம்ஸ் அந்த மூவை கிளியராக வந்து நல்ல பெருசாக காமிக்குது. இந்த இடத்துல ஒரு 800 ரூபாயில் இருந்து 2800 ரூபாய், அதாவது 3-4 டைம்ஸ் போனது வந்து கம்மியாக காமிக்குது. எந்த ஒரு சார்ட்டையும் நீங்கள் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லாகுன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் கிளியராக என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மல்டிபிள் சார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4மே டாடா மோட்டார்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து மந்த்லி கொடுத்துருக்கேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி, இந்த இடத்துல வந்து டெய்லி, இந்த பக்கம் வந்து 1 ஹவர். ஸோ இப்படி நான் கொடுக்கும்போது இந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது நீங்கள் பாருங்கள், நான் மந்த்லியில் கர்சரை மூவ் பண்ணும்போது அடுத்த 3 சார்ட்லேயுமே பாருங்கள் அந்த கர்சர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். ஒரு சார்ட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது வீக்லியில் எந்த மாதிரி இருக்குது, அப்புறம் டெய்லியில் என்ன பண்ணிகிட்ருக்கு, இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ இதில் நீங்கள் வந்து சார்ட்டை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா இந்த 4மே வந்து மாறிடும். ஆனால் இங்கே மாறல. ஏன் மாறல அப்படின்னா, இங்கே சிம்பிள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு டாகிள் பண்ணோம். நீங்கள் சிம்பிள் டாகிள் பண்ணிங்கன்னா அது வந்து மாறும். அதுக்கப்புறமா டைம், இந்த டைம்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற ஸ்டாக்கு அந்த இடத்துலையே வந்து நிற்கும். ஸோ இது என்ன ஆகும்னா, நிறைய பேர் வந்து இப்போ இந்த மாதம் நல்லா வந்து மேலே போயிருக்கு, இந்த டைமில் இங்கே இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்ட்ராடே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து அந்த ஸ்டாக் வந்து எப்படி இருக்குது, லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் வந்து 3 விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று, ஜீரோதாவில் வந்து ட்ரேடிங் வியூ வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோலுக்கு பதிலாக லாகில் வச்சு செக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ரியல் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சார்ட்ஸை வந்து நீங்கள் ஒரே விண்டோவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ட்ரேடிங் வியூ ஜீரோதாவில் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன் வந்து மேபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரியலாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.